அக்னேஸ்வரன், ஒரு நேரடியாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படக்கூடிய ஒருத்தரை கேள்வி எழுப்புற அல்லது கண்டிக்கிற அல்லது அதை நிராகரிக்கிற இடத்துக்கு கூட அதிமுக இன்னும் வரல, தயக்கம் இருக்குன்னு செந்தில்வேல் சொல்றாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி கூட நேரடியான ஒரு பதில் அப்படின்னு அதை பார்க்க முடியுமா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நேரடியாக பத்திரிகையாளரையே சந்திக்காதவர்களுக்கெல்லாம் 50 வருஷ கட்சி, 54 ஆண்டுகால கட்சி, 31 வருஷம் அதில் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சியெல்லாம் அந்த கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடி பறந்தா பார்த்து சொல்லணும். திமுக பலம் பொருந்திய கட்சி. அதுவே முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களை காலையில் நடைபயணம், மாலையில் அரசியல் அப்படின்னு அவர்கள் சந்திக்கிற போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சந்திப்பதில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால இவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு அரசியல்ல ஒரே கட்சியில இருக்கிறதுனால இவர்களை பொறுத்தளவில் ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டில் முதல்ல அந்த இடத்துக்கு போனது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சரி, அது மாதிரி இங்க திருவாரூர்ல நெல்லுல ஃபுல்லா தண்ணி எல்லாம் இதாகி போனதுக்கு பிறகு அங்கு போனதும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான். அதன் அடிப்படையில் கரூர் விஷயத்துக்காக தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று சட்டமன்றத்தில் பேசியதும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான். உடனே நாம நினைக்கலாம், அவர் கூட்டணிக்காக பேசிட்டாரு, அங்க பேசிட்டாரு. அது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற, முன்னாள் முதலமைச்சர் என்கிற இதுல பேசினாரு. ஆனால் இவர்கள் இவ்வளவு ஆணவத்தோடும், அதாவது எல்லோரும் நாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை, எல்லா கட்சியும் எங்க பின்னாடி வாங்க அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு தந்திரத்தோடும் தனக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கிறது என்கின்ற ஒரு பின்கணக்கோடும் இருப்பார்கள் என்று அவர் அன்றைக்கு நினைக்கவில்லை. ஆனால் அப்படி நினைத்திருக்க வேண்டும். தாவேகா பத்தி சொல்றீங்க. எஸ். ஆகையினால அது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். எல்லா அரசியல் கட்சி, நான் இப்ப கேட்கிறேன், 17 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பலம் பொருந்திய ஒரு இயக்கம் அந்த மாநில பாஜக தலைவர் கேட்கலையா? வந்தா நல்லதுன்னு சொல்லலையா? ஆகவே எதிர்பார்ப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. சரி, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு, அரசியல் அனுபவம், அதுல முன்மாதிரி இதெல்லாம் கடந்து வருகிற போது அவர்களுடைய, நீங்க சொல்லக்கூடியதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் களத்துல வியூகத்தோடு எல்லா கட்சியும் அணுக வேண்டியிருக்கும். அப்ப எல்லாரையும், எதிரிகள் அத்தனையும் அல்லது எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வியூகம் இருக்குன்னு கூட வச்சுப்போம். அதனால சட்டமன்றத்தில் அவர் ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சிச்சாரு, தாவேகா பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா பொறுப்புன்னு 2 பேரையும் பேசியிருக்கலாம், ஆனால் அவர் கேட்கல அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு வியூகமாக வச்சுக்கலாம். இப்போதும் இன்றைக்கும் கேட்கலையேங்கிறார் செந்தில்வேல். இன்றைக்கு இன்னைக்கு கூட அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கே அப்படிங்கிறாரு. அதாவது போட்டியிலே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த போட்டின்னு தெரியல. என்னுடைய நண்பர், என்னுடைய கல்லூரி காலத்து நண்பர், நம்முடைய பேராசிரியர், லயலா கல்லூரி பேராசிரியர், உலக அரசியல் எல்லாம் சொல்லக்கூடியவர், இதுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியல. நான் அவர் பேச்ச நானே எதிர்பார்க்கிறேன். அரசியலையும் கேட்டுருவோம். ஆனாலும் கிளாட்சன் சேவியர் பயங்கரமா பேசுவார், இஸ்ரேல் விஷயத்தான் சொல்லுவார். ஆனா இங்க விஜய் அரசியலை எப்படி பார்க்கறாருன்னு தெரியல. ஆனாலும் கூட இங்க அவர்கள் எதிர்பார்த்தது என்பது வேற. நீங்க களத்துல உள்ளூர் அரசியல் பேசக்கூடிய நீங்களே விஜயை பத்தி பேசுறதுக்கு உள்ள தயங்கும் போது அவர்கிட்ட உலக அரசியல் பேசுறத நான் கேட்கிறேன்றீங்களே. நான் தான் சொல்றேனே சார், இந்திய நாட்டுல மலை எலி, மவுண்ட் ராட், கொரில்லா தாக்குதல அவர்கள்ட்ட இருந்து தான் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர்கள் யாரை, எனக்கு ஒண்ணு சார், எனக்கு இவர்கள் யாரை நான் யதார்த்த அரசியலாகத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அரசியல் ஆதாயம் எனக்கு எப்போதும் தேவையில்லை என்று ஒரு பார்வை. ஒன்று நான் கேட்கிறேன், இவர்களை இயக்குவது யார்? இவர்களைன்னு சொல்லாம தாவேகாவை இயக்குவது ஒருவேளை பாரதிய ஜனதாவா அல்லது திமுகவா? இல்லை, பாரதிய ஜனதா 17 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை விட, மத்தியில் ஆட்சி செய்யற கட்சியை விட தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவே சொல்லாத ஒரு சொற்றொடர்களை களத்திலே இல்லாதது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் சொல்றது கரெக்ட் தான் சார்.
களத்திலே இல்லாததுன்னா அந்த கரூர்ல அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு அந்த களத்துல அங்கேயே இல்லாதவர் தான் விஜய். சரி, திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு விமான நிலையத்துல அவருடைய அந்த முகபாவனையை நான் பார்த்தேன். 2, 3வது களத்துல 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த களத்திற்கு போகாதம எல்லாரும் பனையூருக்கு வந்துருங்கப்பா. தமிழ்நாட்டில் தமிழ் மரபின்படி இறந்தவர்களுக்கு அல்லது இறந்த குடும்பத்தை துக்கம் விசாரிக்க செல்லுகிறவர்கள் இறந்த இடத்திற்கு தான் செல்லுவார்கள், மயானத்திற்கு செல்லுவார்கள், மாலையோடு செல்லுவார்கள். ஆனால் அந்த 43 குடும்பங்களும் பனையூருக்கு வந்ததே களத்தில் இல்லை. ஆக இத்தனை களத்தில் இல்லாதவர், இதுவரைக்கும் பத்திரிகையை சந்திக்காதவர்கள் இவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லா கட்சிகளும் பாஜக சொல்லாததை, திமுக சொல்லாததை இன்றைக்கு தாவேகா சொல்லுகிறது என்றால், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், பாவத்தை போக்காத தீர்த்தம், அது மாதிரி தான் எந்த ஒரு கட்சியையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியரை நான் மதிக்க தெரியவில்லை என்றால், பேராசிரியர் வேற அரசியல் வேற நீங்க சொல்லலாம். ஆனா அரசியல் களம் என்பது, ஆளுமை என்பது, ஆண்ட வரலாறு என்பது களத்திலேயே இல்லைங்க. ஆபத்துக்கு உதவ வரலங்கிறீங்க. ஆபத்துக்கு உதவியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க சொன்னது ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, யார சொன்னீங்க? இறந்தவர்கள் 41 பேர் இறந்தவர்கள் செல்லவும் இல்ல. அது மாதிரி பத்திரிகையாளர் இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்ல. ஆனால் பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு கட்சி இன்னைக்கு களத்தில் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லுவது குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். இருக்கட்டும், மக்கள் முடிவெடுப்பார்கள். பேசலாம், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். சார், இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பாஜக அழைக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் நவநீத்? அதாவது இப்படிலாம் இருக்கிற கட்சி நான் சொல்லலை, அக்னீஸ்வரன் சொல்றாரு, கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு பார்வையை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு. இப்போ என்ன அடிப்படையில் திரு நயினாருடைய ஸ்டேட்மெண்ட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்போதைக்கு அதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே திமுக எதிராக தான். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறச்சே அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸாக ஜாயின் பண்ணணுன்றது தான் இப்போ இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் சரி, அதையே ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. சரி, பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதிமுக ஒரே கொள்கை. சரி. ஸோ அப்படி இருக்கிறச்சு அந்த கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக பாரதிய ஜனதாவோ மற்ற கட்சிகள் யாரும் அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸ் யாரும் வரந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ அதாவது தமிழ்நாடு அரசியல் இப்போ இட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கட், அதாவது ஒரு 3 கார்னர்டு இதாக இருக்கிறது. ஏன்னா சீமான் ஆல்ரெடி அறிவிச்சாது, கேண்டிடேட்லாம் போட்டாச்சு. ஸோ அவரை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா he has got his own vote இது இருக்கிறது. ஸோ அப்போ மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இப்போ அந்த இருமுனை போட்டிங்கிறது லாஜிக்கலி தவறுங்கிறீங்க. இல்ல, சீமான் இருக்கிறாரு. இல்ல, அதான். ஸோ சீமான் இருக்கிறனால சீமானை கவுண்ட் பண்ணிட்டு மும்முனையா இல்ல 4 முனை போட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.